நாரதர் பத்மாவதிக்கு கைரேகை பலன் சொல்லுதல். பத்மாவதி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக திகழலானாள். பத்மாவதி அருந்தவத்தினால் பிறந்தவளாகையால் குருவினிடம் சக்கல வித்தைகளையும் செவ்வனே கசடர கற்றாள். 15 வயதை அடைந்தாள். ரதியைப் போல பேரழகும், சரஸ்வதியைப் போல கல்வியும், பார்வதியைப் போல புனிதத்துவமும், லக்ஷ்மியைப் போல சகலா ஆபரணங்களுடன் கூடி வயதுக்கேற்ற வனப்புடன் இருந்தாள். பத்மாவதி வெள்ளிக்கிழமை பூஜைகளை முடித்துக்கொண்டு தோழிகளுடன் அந்தப்புரத்தில் விளையாடும் சமயம் நாரத முனிவர் ஹரிநாம கீர்த்தனம் செய்து கொண்டு அரண்மனையை அடைந்தார். மகரிஷியை கண்ட பத்மாவதியும் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து உபசரித்தாள். நாரத மகரிஷி பத்மாவதியின் பணிவன்பை பார்த்து மகிழ்ந்து, குழந்தாய், உன் இடது கையை காண்பி. நடந்தது, நடக்கிறது மற்றும் நடக்கப் போகிறது எல்லா விஷயங்களையும் பற்றியும் சொல்கிறேன் என்றார். பத்மாவதி வெட்கத்துடன் தலை குனிந்தவாறே தன் இடது கையை காண்பிக்க நாரதர் மிக கூர்மையாக ரேகைகளை பரீட்சித்து, பத்மா, கையில் துவஜம் மற்றும் மத்தியஸ்த ரேகைகள் உனக்கு அரண்மனை வாசத்தை குறிக்கின்றது. பத்ம ரேகை தனம், தானியம் முதலிய எல்லா விதமான போக பாக்கியங்களை காட்டுகிறது. ஸ்ரீமன் நாராயணனுக்கு பத்னியாக போகிறாய். சீக்கிரமேவ கல்யாண பிராப்திகஸ்து என்று ஆசீர்வாதம் செய்து சென்றார். ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமலையில் வகுலாதேவியின் பணிவிடைகளை பெற்று மகிழ்ச்சியுடன் காலங்கழித்து வந்தார். ஒரு நாள் தனக்கு வேட்டையாட ஆசையாய் இருக்கிறது என்று வகுலாதேவியிடம் சொல்ல, அவள், அப்பா, நீ ரொம்பவும் சுகுமாரன், வனவிலங்குகளுடன் விளையாட்டா? எனக்கு பயமாய் இருக்கிறது என்றாள். ஸ்ரீனிவாசன், அம்மா, என் சிறு கோரிக்கை நிறைவேற்ற தயவு செய். காட்டு மிருகங்கள் என்னை ஒன்றும் செய்யாது. என் வீரம் பராக்கிரமம் இன்னும் உனக்கு தெரியாது எனவும் வகுலாதேவியும் சௌக்கியமாயும் க்ஷேமமாயும் சென்று வா என்று ஆசிர்வதித்தாள். ஸ்ரீனிவாசன் வேட்டைக்காரனின் உடுப்புகளை அணிந்து வில்லம்புகளை ஏந்தி தாயிடம் விடை பெற்று திருவேங்கட மலையை தாண்டி மகாரண்யத்தை அடைந்து ஓர் முழக்கம் செய்தார். இப்பயங்கர சப்தத்தை கேட்ட கொடிய வனவிலங்குகளான சிங்கம், யானை, வேங்கை, சிறுத்தை முதலியவைகள் நடுநடுங்கி மூளைக்கொன்றாக ஓடின. வேட்டையாட சென்ற ஸ்ரீனிவாசன் ஐராவதத்தை துரத்துதல். அத்தருணம் பார்த்த ஸ்ரீனிவாசன் சிங்கம் முதலியவைகளை கொன்றும், யானைகளை துரத்தியும், முள்ளம்பன்றிகளை முட்டியும் காட்டை அல்லோகலப்படுத்தினார். ஓர் யானையின் பிளிறுதலை கேட்டு ஓடோடி அதை பின்பற்றினார். வேகமாக ஓடும் அந்த யானையை பின்பற்ற முடியாமல் பிரம்மனிடமிருந்து வெண்குதிரையை வரவழைத்து சவாரி செய்து துரத்தினார். யானை ஸ்ரீனிவாசனை வெகு தூரம் அழைத்துச் சென்று திரும்பி அவருக்கு நமஸ்காரம் செய்து மறைந்தது. வாயில்லாத பிராணி நமஸ்காரம் செய்ததை பார்த்து புன்முறுவலித்து தாகம் தீர்த்து கொள்ள பூந்தோட்டத்தில் நுழைந்து குளத்தை கண்டார். பத்மாவதியின் வனவிஹாரம். ஸ்ரீனிவாசனை கல்லால் அடிக்க செய்தல். ஸ்ரீனிவாசன் தனக்கும் குதிரைக்கும் தாகம் தணிந்த பிறகு கரையில் உள்ள மரத்தின் நிழலில் ஓய்வு எடுத்து நிற்க இனிய சங்கீதம் கேட்டது. அப்போது பத்மாவதி தன் தோழிகளுடன் வினோதமாக பாடிக்கொண்டே ஸ்ரீனிவாசன் நின்றிருக்கும் அரச மரத்தை அடைந்தாள். பத்மாவதியை கண்ட ஸ்ரீனிவாசன், என்னே பேரழகு! பூலோகத்திலும் ரம்பை முதலிய அப்சரசுகளை தோற்கடிக்கும் அழகுள்ளவர்கள் இருக்கிறார்களா? அத்தி ரூபலாவண்யம் என்னை கவர்கிறது. அருகில் சென்று விசாரிப்போம் என்று யோசித்து கொண்டே அருகில் சென்றார். பத்மாவதி வேற்று மனிதனை கண்டதும் அஞ்சி தோழிகளுடன், அவர் யார் என்று தெரிந்து வாருங்கள் என்று அனுப்பினாள். தோழிகள் ஸ்ரீனிவாசனை பார்த்து, நீர் யார், ஏன் இங்கே வந்தீர் என்று கேட்க ஸ்ரீனிவாசன், பெண்களே, நான் ஒருவனே, எனக்கு தாய் தந்தை கிடையாது. என் இருப்பிடம் சேஷாசலம் என்று சொல்லி அருகில் வந்த பத்மாவதியை பார்த்து, உன் பெயர் என்ன, உன் தாய் தந்தையர் யார் என்று கேட்டார். பத்மாவதியும், மகாபுருஷனே, என் தந்தை ஆகாசராஜன், தாய் தருணி தேவி, என் பெயர் பத்மாவதி. இங்கே வேறு யாரும் வரக்கூடாது, உடனே சென்று விடுங்கள் என்றாள். ஸ்ரீனிவாசன், அழகியே, உன் பேரழகு என்னை கவர்ந்து விட்டது. உன்னை விட்டு செல்ல மனம் வரவில்லை. நீ எனக்காகவே பிறந்தவள். உன்னை நான் என் மனதார நேசிக்கிறேன். திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டார். பத்மாவதி சீரிய நாகம் போல் வெகுண்டு, ஓ மூர்க்கனே, நான் யார் தெரியுமா? என் தந்தைக்கு இது தெரிந்தால் பிராண அபாயம் ஏற்படும். பறவைகளை வேட்டையாடி ஜீவனம் செய்யும் வேடனுக்கு அரசகுமாரியுடன் திருமணமா? புத்தியுடன் பிழை, இல்லாவிடில் என்றாள்.
ஸ்ரீனிவாசன் புன்முறுவலுடன், சுந்தரி, என்னை நீ தூஷிப்பது சரிதான். நட்புக்கு எதுவும் தடை கிடையாது. என்னை மணந்து கொண்டே தீர வேண்டும் என்று சொல்லி இன்னும் அருகில் சென்றார். பத்மாவதி தன் தோழிகளுக்கு சமிஞ்சை செய்ய ஸ்ரீனிவாசனை கற்களால் அடிக்கத் தொடங்கினர். பக்கத்தில் இருந்த வெண்குதிரை அடி தாங்க முடியாமல் அங்கேயே மரணித்தது. ஸ்ரீனிவாசன் ரத்தம் சிந்தும் உடலுடன் பத்மாவதியை ஓர் ஆசை பார்வை பார்த்துவிட்டு வராக பர்வதத்தை அடைந்தார். ஸ்ரீனிவாசன் வகுலாதேவிக்கு தன் மனோ அபிப்பிராயத்தை அறிவித்தல். வேட்டைக்கு சென்ற ஸ்ரீனிவாசன் திரும்பி வந்து விசனத்துடன் படுத்து முனகலானார். வகுலா கொண்டு வந்த பழங்களையும் கிழங்குகளையும் புசிக்கவில்லை. வகுலாதேவி அருகில் சென்று காயமடைந்த ஸ்ரீனிவாசனை பார்த்து கலக்கமுற்று, குழந்தாய், உன்னை காயப்படுத்தியது யார் என்று கேட்க ஸ்ரீனிவாசன் மௌனமாயிருந்தார். வகுலாதேவியும், என்னப்பா, என்னிடம் ஏன் மறைக்கிறாய்? நான் உன் தாய் அல்லவா என்று பரிவுடன் கேட்கலானாள். ஸ்ரீனிவாசனும், அம்மா, தாயே, நான் வேட்டையாடி கொண்டே ஓர் மதம் பிடித்த யானையை துரத்திச் செல்ல அது திரும்பி எனக்கு நமஸ்காரம் செய்து தோட்டத்தினுள் சென்றது. நான் தாகம் தணித்து கொள்ள பூந்தோட்டம் சென்று ஓடையில் நீர் பருகி மரத்தடியில் நின்றேன். அப்போது ஆகாசராஜனின் மகள் பார்வதி தோழிகளுடன் வந்தாள். நான் அவளை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டேன். அதன் பயன்தான் இந்த காயங்கள் என்றார். ஸ்ரீனிவாசனின் பேச்சை கேட்டு வகுலாதேவி, அன்பு மகனே, நாம் எங்கே, அரசகுமாரி எங்கே? உன் விருப்பம் வானத்திற்கு ஏணி போடுவது போல் உள்ளது. உன் ஆசை அளவு கடந்தது. அன்பிற்கு இடம், பொருள், ஏவல் வேண்டும். உன் மனதை மாற்றிக்கொண்டால் நல்லது என்றாள். அதற்கு ஸ்ரீனிவாசன், அம்மா, நான் திரேதா யுகத்தில் ராமனாக அவதாரம் எடுத்து பித்ரு வாக்கிய பரிபாலனம் செய்ய சீதையுடன் காட்டிற்கு சென்றேன். சீதா பஹரணம் செய்ய வந்தபொழுது அக்னி பகவான் சீதையின் ஸ்தானத்தில் வேதவதியை நிறுத்தினார். சீதையை தன் பத்தினி ஸ்வாகாதேவியிடம் ஒப்படைத்தார். மாய சீதையை ராவணன் இலங்கை தூக்கி சென்றான். ராவணாவதம் ஆன பிறகு சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொல்ல அவளும் தீயில் குதித்தாள். அப்போது அக்னி பகவான் வேதவதியையும் சீதையுடன் கொண்டு வந்து நிறுத்தினார். பிறகு வேதவதியின் வரலாற்றை சொல்லி அவளை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார். அதற்கு நான் இந்த அவதாரத்தில் ஏகபத்னி விரதத்தை மேற்கொண்டுள்ளேன். கலியுகத்தில் வேதவதி ஆகாசராஜனின் மகள் பத்மாவதியாக பிறக்கப் போகிறாள். நான் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் செய்து இவளை மணப்பேன் என்று வாக்களித்தேன். அதை நான் இன்று நிறைவேற்றியே தீர வேண்டும் என்றார்.